ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஒரு விசுவாசியின் 10 கடமைகள். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கடமை இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது இந்த கடமையா இருக்கிறது. அதனால ஒரு 10 குறிப்புகளை விசுவாசியின் கடமைகள், அதாவது திருச்சபைக்கு ஏன் செல்ல வேண்டும், திருச்சபைக்கு போனால் உண்டாகிற நன்மைகள் என்ன. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல். இன்றைக்கு சபை என்பது அனைவருக்கு ஒரு பொழுதுபோக்கு மன்றம் போல. சர்ச் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் கிளப். சபை என்பது பொழுதுபோக்கு மன்றம் அல்ல, உங்களை பொழுது பார்க்கும் இடம். இந்த அனைவருக்கு சபை என்று சொன்னாலே ஒரு சலிப்பு, சபை என்று சொன்னாலே ஒரு கசப்பு. அதாவது விடிய காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரனை போல என் ஆத்துமா கத்திருக்கின்று காத்திருக்கிறது. மானாளவு நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா என் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. புத்தருடைய அந்த வாஞ்சியை பாருங்களேன். 1000 நாளை பார்க்கலும் இந்த பிரகாரம் வருகிற ஒரே ஒரு நாள் நல்லது. அன்றைய பக்தர்களுக்கெல்லாம், பசுத்தவான்களுக்கு ஆலயத்தை குறித்த ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் கதறுகிறது. இன்றைக்கு அனைவருக்கு துக்கமான ஒன்று, இந்த வேலை சபைக்கு போகிறார்கள், இன்னும் சபை குறித்த ஒரு ஆசை இல்லை, ஒரு ஆவல் இல்லை. திருமண சொல்கிறது, அதாவது ஒரு விசுவாசியின் 10 கடமைகள். நம்பர் 1, சபை கூடுவதை விட்டு விடாதிருங்கள். அது வாழ்க்கைக்கு அன்பானவர்களே மிகுந்த ஆசிரியர் மாத்திரம் அல்ல, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாளாமையை எவ்வளவு சமீபித்து வருகிறதோ, தீவிரமான ஒரு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கடைசி நாள், கடைசி மணி நேரம், கடைசி நிமிடம். எனவே இதை சிந்தையில பதிக்க அன்பை கேட்கிறேன். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவது. சபைக்கு போகிறோம், ஆமென் சொன்ன அடுத்த நிமிஷம் ஓடி வருகிறோம், வீடு தீப்பத்தி வருவது போல இல்லை. சபைக்கு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல, ஒருவர் புத்தி சொல்லுகிறார், அது வேறு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர். கடந்த வாரத்தில் வரவில்லையே, ஏன் வரவில்லை, எப்படி இருக்கிறீர்கள், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர். எல்லாம் முக்கியம்தான். திருமண விடுதலை பாருங்களேன், பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கே ஒருவருக்கு ஒரு பேசுகிறார்கள். ஆனால் ஆலயத்திலே ஆலயம் முடிந்த அடுத்த நிமிடம் ஓட்டமும் நடையுமாய். எவ்வளவு பரிதாபம். வெளிநாடுகளில் பார்க்கும்போது, சமீபத்தில் நான் போர்ச்சுகல் என்ற தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே இரவு அந்த ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 11 மணிக்கு முடிகிறது. மக்கள் 2-3 வரை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது உண்மை உண்மை உண்மை. இது அழைத்து கொண்டு போன போதோடு கேட்டு, இது அவருடைய வழக்கம். அதே போல ஆராதனை முடிந்த பிறகு பல தேசங்களிலே, பல நாடுகளிலே அவர்கள் உட்கார்ந்து ஒன்றாய் பேசுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, சபை என்பது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் இடம். அப்படியானால் அந்த புத்தி சொல்லுவது என்ற வார்த்தை விசாரிக்கும் இடம். அது மட்டுமல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த முதல் குறிப்பு, அன்பான பிள்ளைகளே கவனிங்க, faithful attendance. சபைக்கு ஒவ்வொரு நாளும் தவறாமல் செல்லுங்கள். தேவன் கொடுத்த காலங்கள், தேவன் கொடுத்த நேரங்கள், faithful attendance. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிற்கையிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த faithful attendance, உபதேசத்தில், அந்நியத்தில், அப்பம் பிற்கைகளில், ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்க, faithful attendance. அது 2 வாக்கப்பட்டிருக்குது, prayer meeting and fellowship. இன்னைக்கு ஜனங்களுக்கு மக்கள் வருவதே இல்லை, வேத பாடத்துக்கு மக்கள் வருவதே இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை பாரம்பரியம். ஒரு காலத்துல மற்றவை பாரம்பரியம் என்று சொன்னோம், இன்றைக்கு நாமே பாரம்பரிய மக்களாய் மாறிவிட்டோம். துக்கமான ஒன்று. இதை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஒரு பாரம்பரிய மக்கள் அல்ல நாம,
பாரம்பரிய சபைக்கு போவதில்ல, மீட்கப்பட்ட எக்லேசியா என்ற வார்த்தையின் பொருள் அதுதான். மீட்கப்பட்ட மக்கள் கூடி ஆராதிக்கிறது. நம்பர் 1, be a faithful attendant. சபைக்கு உண்மையாய் போகிற மக்களாக அந்த நாட்களை நாம் வாசித்தோம். அப்போ சிலர் 2:42 worshiping, prayer and fellowship. இதைத்தான் நாம் 2:42 வாசிக்கிறோம். உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் புட்களிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய முதல் கடமை. a faithful attendant. ஊழியருக்காக அல்ல, யாரும் ஒரு பிரியப்படுத்த அல்ல, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால அல்ல, இல்லை என்பார்களே. be a faithful attendant. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், அந்த ரெஸ்பெக்ட். இரண்டாவது குறிப்பு லவ் அண்ட் யூனிட்டி. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை சொல்வது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால். அதாவது பல வித்தியாசமான மொழி, வித்தியாசமான பின்னணி, வித்தியாசமான பழக்க வழக்கங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, திருச்சபைக்குள் வரும்போது நீங்கள் ஒரே ஆவியாய், ஒரே மனதாய். அந்த வார்த்தை சொல்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால். நீங்கள் இயற்கையாக இந்த அன்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு அன்பு மூன்று கருகளை மையமாய் கொண்டது. கலர், கேஷ், காஸ்ட். இதைத்தான் மையமாய் கொண்டிருக்கிறது. ஜாதி அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, ஊரின் அடிப்படையில தான் இன்னைக்கு அன்பு. ஆனா திருச்சபை நண்பது அல்ல. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அடைந்தேன். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, உலகத்தின் பல தேசங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவரை ஒரு வாய்ப்பை தேவன் கிருபை எனக்கு தந்தார். எனக்கு 42 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செய்தியை கூட நான் கொரியா என்கிற ஒரு தேசத்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். கவனித்து பாருங்கள். இந்த மக்கள் விசாரிப்பதில்லை, அன்பு கூறுவதில்லை, அரவணைப்பதில்லை. அவ்வளவு அற்புதமான ஜனங்கள். மிகப்படுத்துவதற்கு அல்ல. நான் கடந்த நாட்களிலே ஒரு டிசம்பர் மாதம் இதே கொரியாவில ஒரு பனி சறுக்கும் ஒரு சாதாரண இந்தியன் ஷூ போட்டுருது. அதுல பனி சறுக்கி அப்படியே மல்லாந்து விழுந்தேன். ஒரு இரும்பு துண்டின் மேல், அந்த இரும்பு கேட்டு மேல. பயங்கர வலி. அது 20 மணி, ஒரு 9 மணி இருக்கும். ரொம்ப வலியை துடித்து கொண்டிருந்தேன். அதை பார்த்த ஒரு வயதான தாயார், எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அந்த பனிப்படர்ந்த இடத்துல நம்முடைய காலணிகள் சரியாய் பயன்படுத்தப்பட முடியாது, வழுக்கி விடும். அந்த இரவு நேரத்துல ஒரு வயதான தாயார் கடைக்கு போய் அதற்காக, அதாவது இந்த பனிக்காலங்களில் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஷூ, இந்திய பணத்துல 10,000 ரூபாய், அதற்கு மேலாக இருக்கும். அந்த ஷூ வாங்கி கொண்டு வந்து நான் தங்கியிருந்த அறைக்கு வெளியே வைத்து விட்டு போனார்கள். அந்த ஷூக்கு கீழே முட்கள் போல் இருக்கும். அது எத்தனை ஐஸ் நடந்தாலும், பனி நடந்தாலும், ஐஸ் கட்டு நடந்தாலும் அது வழுக்காது. அதற்கான ஒரு அமைப்பு தான் அது. அவருடைய யாருமே தெரியாது. ஒரு வயதான அவரோட பேசுவதற்கு எனக்கு மொழி தெரியாது, அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு கொரியா தெரியாது. நான் சொல்ல வந்த உண்மை என்னவென்றால், யாரோ அவர்கள், ஆனால் அது கீழே விழுந்ததை பார்த்து அவர் புரிந்து கொண்டார்கள். இந்த காலணிகள் இந்த தேசத்திற்கு, இந்த சமயத்திற்கும், இந்த குளிருக்கும், இந்த பனி கட்டி செருக்குகளுக்கு அது ஏற்றதில்லை. எங்கு பார்த்தாலும் ஐஸ், -0. எங்கு பார்த்தாலும் பனிப்படர்ந்த வெண்ணமா இருந்தது. அவரை வழிக்கு விழுந்து விட்டேன், மல்லாந்து விழுந்து விட்டேன். அந்த அற்புதமா என்னை காத்தார். நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அது கடினம் தான். நம்முடைய கலாச்சாரத்துக்கு கடினம். ஆரம்பத்திலே சொன்னேன், இனத்தை மையமாய் கொண்டு, ஊரை மையமாய் கொண்டு, ஜாதியை மையமாய் கொண்டு, அந்தஸ்தை மையமாய் கொண்டு. நான் ஆரம்பத்திலே திருச்சபைக்கு போகும்போது எழுதுகளிலே எல்லாரோடு பேசுகிறார்கள். முதல் முறையாக போகிறேன். ஒரு அனாதையாய் நின்று கொண்டிருந்தேன். ஒரு கிறிஸ்துமஸ் 20ஆம் ஆண்டுடைய
முதல் கிறிஸ்துமஸ் அது. எல்லாரும் பிரம்மாண்டமாக உறவெடுத்திருந்தார்கள். அந்த காலையில அதிகாலை 6 மணிக்கு ஆராதனை. அப்படி தன்னந்தனி உண்டு கொண்டிருந்தேன். எல்லாரும் அவரோடு அவருடைய உறவினர்கள், சொந்தங்கள். நான் புதியவர் இந்த சபைக்கு. அப்போ இவர் வந்தார். நான் தனி உண்டு கொண்டிருந்தேன். நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த இடத்துல இருந்து வருகிறேன், நீங்க எங்க வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னார். எனக்கு ஆச்சரியம். எனக்கு என்ன அட்ரஸ் கொடுத்தார். நான் சொன்னேன், நான் என்னோட சபைக்கு போகிறேன். நான் என்னோட சபைக்கு நாட்களை போய் கொண்டிருந்தேன். அவர் சொன்ன, பரவாயில்லை, நீங்க அதை முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. அவர் தான் பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ். இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். அவருடைய ஊர் வேறு, அவருடைய பின்னணி வேறு. நான் முதன்முறையாக இந்த முதல் கிறிஸ்துமஸ் அவருடைய இல்லத்தில்தான் அன்றைக்கு நான் உணவருந்தினேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராக இருந்தால் இன்றைக்கு எனக்குரிய 1970 56 ஆண்டுகள் ஓய்விட்டது. இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். காரணம் என்னவென்றால் அவருடைய செயல்பாடு. வேதம் சொல்கிறது, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். உடையினால் அல்ல, ஊரால் அல்ல, பணத்தால் அல்ல, என்னுடைய படிப்பினால் அல்ல, என் அந்தஸ்தினால் அல்ல, ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற லவ் அண்ட் யூனிட்டி, ஒரு விசுவாசியின் 2வது கடமை அன்பு கூற வேண்டியது கட்டாயம். உங்களுக்கு 1000 அழுத்தங்கள் இருக்கலாம், உங்களுக்கு 1000 போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அவர்களை ஒதுக்கி விட்டு சொல்கிறது, அவள் அன்பு கூறுப்பாருங்கள். ஒரு இடத்துல சொல்றாங்க, ஊரை பிள்ளை ஊட்டி வளர்த்தா நம் பிள்ளை தானா வளரும். அன்பு கூர்ந்து பாருங்களேன். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் தான், 1000 போராட்டங்கள் தான், 1000 பாடுகள் தான், எல்லாம் உண்மை. பட் இவர்களுக்கு மத்தியில் அதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர். அவர் யாரோ? இந்த தேசத்துக்கு வந்து எத்தனையோ மிஷனரிமார்கள். யோசித்து பாருங்களேன். அவருடைய கலாச்சாரம் வேறு, பின்னணி வேறு. ஒரு மதர் தெரேசா, தூய்மையாளர்களுக்கு ஸ்டீன் கிரஹாம் ஆஸ்திரேலியாவில் பிறந்து ஒரிசாவிலே தூய்மையாளர்களுக்கு தன்னை அர்ப்பணித்த நிறைய பேர். அதே போல டோனால்டு ஸ்தாபித்த அந்த அம்மையார் அவருடைய ஆலயத்திலே பிரசங்கிக்கிற ஒரு வாய்ப்பை பெற்று நினி கார்மிக்கல் அயர்லாந்திலே விளம்பரங்களுக்காக அல்ல, அவர்கள் மாட்டு வண்டிகளை வந்து ஒரு டோனாவூரிலே தங்கி ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த டோனாவூரிலே எல்லாம் நிறைய பேரை சொல்ல முடியும். பிகாஸ் த லவ் ஆஃப் காட். அவர்கள் தேவனை நேசித்தார்கள், மனித நேயம் உள்ளவர்கள். அதாவது தேவனை நேசிக்கிறவன் மனிதனை நேசிப்பான், மனிதன் நேசிக்கிறவன் தேவனை நேசிப்பான். இன்னைக்கு மனிதனை நேசிக்கிறோம், ஆனால் தேவனை நேசிக்கிறோமா? தேவன் சொல்கிறது யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார். நம்முடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. காலங்களுக்கு ஏற்றது போல, சூழலுக்கு ஏற்றது போல, சமயத்துக்கு ஏற்றது போல, இடத்துக்கு ஏற்றது போல மாறிக்கொண்டே இருக்கிறோம். அன்றைக்கு அன்பு வைத்தோம், இன்றைக்கு அன்பு வைக்க முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள். அவர் மாறிவிட்டார், இல்லை நான் மாறிவிட்டேன். ஆனால் திருச்சபையினுடைய 2வது அடிப்படை காரியம் என்னவென்றால் லவ் அண்ட் யூனிட்டி. அதுதான் சபைக்கு போல அர்த்தமே இல்லை. பிரிவினாவி, நான் அப்போலோ சார்ந்தவன் என்றும், நான் கேபாவை சார்ந்தவன் என்றும், நான் பவுலை சார்ந்தவன் என்றும். இன்றைக்கு திருச்சபையில் பாருங்களேன், திருநெல்வேலிக்கு ஒரு கூட்டம், நாகர்கோவிலுக்கு ஒரு கூட்டம், மதுரைக்கு ஒரு கூட்டம், அங்கங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அவளோடு அது ஏற்புடைய அல்ல. அன்பானவர்களே, சந்தோஷித்து பாருங்கள். உண்மையா இருந்தால் அதில் நீங்கள் மனம் திரும்புங்கள். அதுல உண்மை இல்லாவிட்டால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். சொல்லுகிறோம், ஒன்றை குலம் ஒருவனே தேவன். ஆனால் இன்றைக்கு அதிகமாக கிறிஸ்தவ உலகத்துல எல்லாருமே திரும்ப ஒன்றுதான் ஜாதி. எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளவு ஆவில் நிரம்பினாலும், நம்ம கடைசி எங்க முடிக்கிறோம் என்று சொன்னா அங்கதான் முடிக்கிறோம். ஜாதியிலே பேசுகிற நான் அதை உடைத்து வர கத்த உதவி செய்தார். 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கு 3 வித்தியாசமான ஜாதி. ஒருவங்க வீட்டுக்குள்ள மனதெல்லாம் இருக்கலாம். அவர்களுக்கு பல காரணங்களை சொல்லலாம். அவருடைய மொழி, அவருடைய கலாச்சாரம், அவருடைய இனம், அது அப்படி இல்லை. உங்களை என்ன மாற்றி இருக்கிற கத்தர் அவளை மாற்றுவார். சில இடங்களுக்கு உண்மையா இருக்கலாம், உண்மைதான், மாற்ற முடியவில்லை. ஆனால் அங்கே ஆபிரகாம் சொன்னதை இங்க சொல்லக்கூடாது.
அப்புறம் என் இனத்தான சொல்லும் போது கர்த்தரை ஆராதிக்கிற இனம், கர்த்தரை சேவிக்கிற இனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட இனம். அங்கதான் அழுத்தான சொல்லுகிறார் என் இனம் என் ஜனம். இன்னைக்கு அந்த வார்த்தை நம்ம என்ன சொல்லுகிறோம் சொன்னால் என் ஜாதி என்று பயன்படுத்துகிறோம். இல்லை என்பவர்களே, ஒரு விசுவாசியின் கடமை என்னவென்றால் லவ் அண்ட் யூனிட்டி. எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அவருடைய கருத்து வேறு, இவருக்கு கருத்து வேறு. அதுவும் சொல்லுகிறது அப்படி ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒன்றாக இருக்க கடமை. அவர் ஆவியா இருக்கிறார், அந்த அண்ணா மானசமா இருக்கிறாங்க. அந்த அண்ணா ஆவியா இருக்கிறார், இவர் மானசமா இருக்கிறாங்க. அப்படித்தான். அப்படி எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கை அமைவதில்லை. ஆனால் எப்படியோ அந்த 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 நிலையிலும் கர்த்தர் வரைக்கும் நடத்திருக்கிறாரே, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு சூட்டபிள் வைஃப், சூட்டபிள் ஹஸ்பண்ட் இதுவரைக்கும் நான் கண்ட சிலருக்குன்னா அது அமைந்திருக்கிறது, உங்களுக்காக நன்றி. ஆனாலும் அமையாவிட்டாலும் லவ் அண்ட் வித் யூனிட்டி கடினம் தான். உங்கள் கருத்தை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, பரவாயில்லை. அவர் அவராக இருக்கட்டும், நீங்கள் நீங்களாக இருங்கள். ஆனாலும் அந்த கருத்தை கனம் பண்ணுங்கள். நீங்க நிறைய பேருக்கு தான் பிடிச்சவங்களுக்கு முன்னுக்கால் இல்லை அன்பானவர்களே. டோன்ட் பி அடமெண்ட். நீங்கள் அப்படிப்பட்ட மக்களால் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமில்லை. மூன்றாவது குறிப்பு, ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். உடைய ஊழியரை கனம் பண்ணுங்கள். இன்றைக்கு திருச்சபையுடைய அடுத்த வேதனை என்னவென்றால் இன்றைக்கு ஊழியரை கனம் பண்ணுவதே இல்லை. நன்றி தேவ பிள்ளைகளை, ஊழியர் விசுவாசம் சொல்லுகிறேன், ஊழியன் இலவசம், ஆனால் அவன் மலிவானவன் அல்ல. இன்றைக்கு ஒரு ஊழியரை கேட்டதுமே செய்வதில்லை. அநேக திருமணங்களை நடத்துகிறார்கள். அவங்க முகூர்த்த நாள் பார்த்து, அவங்க சத்திரம் பார்த்து, அவங்க எல்லாம் பார்த்து இந்த டேட்ல தான் கல்யாணம். யோசித்து பாருங்கள். அப்படி அந்த பேர் வரவில்லை என்றால் அதற்கு 1000 எதிர்வினை ஆற்றுகிறது. பணக்கார வீட்டுக்கு போறார், ஏழை வீட்டுக்கு வர மாட்டார். இதெல்லாம் ஒரு ஊழியர்கார்ட்ட கேளுங்க. இந்த தேதியில வசதியா மண்டலம் ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா உங்க ஊழியன் ஃப்ரீயா இருக்கணுமே. நினைப்பது போல ஊழியன் அன்பார்களே ஒன்றுக்கும் உறவாளர் அல்ல, அவன் சோம்பேறி அல்ல. ஒவ்வொரு ஊழியனுக்கும் பல பல காரியங்கள், குடும்பத்தை பார்க்க வேண்டும், ஊழியத்தை பார்க்க வேண்டும், பல காரியங்கள். ஒவ்வொரு ஊழியனுக்கும் பலமுறை போராட்டம், பலமுறை போராட்டம். நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால் ரெஸ்பெக்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினாலே. உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். ஒவ்வொரு எந்த எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நாளும் ஒன்று பேரஷனை ஜெபிப்பார், இல்லை என்றால் அவர் உட்கார்ந்து இருக்க இடத்தை நினைத்து ஜெபிப்பார். இது உண்மை. ஆரம்பத்தில் சொன்னேன், கொரியாவில் வெளிப்பதிவு செய்கிறேன். இருந்தாலும் அந்த முகங்கள் சிலருக்கு பெயர்கள் தெரியும், சிலருக்கு பெயர்கள் தெரியாது. அந்த முகங்கள் தெரியும், அது உட்கார்ந்த இடங்கள் தெரியும். அந்த இடத்தை நினைத்து, அந்த முகத்தை நினைத்து ஒரு நாளும் அந்த வசனம் சொல்கிறது எவ்வளவு உண்மையான சொன்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன். ஹலோ, இன்றைக்கு நீங்கள் தாழ்ந்திருந்தீர்கள், கர்த்தரை உயர்த்திருக்கிறார். இதற்கு அந்த ஊழியம் தான் உத்தரவாதம். எனக்கு உங்களை கொண்டு வந்தது கர்த்தர் தான். ஆனா அந்த ஊழியனுடைய ஜபம், அந்த நன்றியை நிறைய பேருக்கு இல்லை. இஸ் த மேன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லிஃப்ட் அப். ஒரு வாழ்க்கையில் இந்த ப்ரொமோஷனுக்கு காரணம் அவர் தான், வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் அவர் தான். உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணலாபடியாலே அடுத்த ஒரு சொல்லுது, துக்கத்தோடு அல்ல. யோசினார், சரி போவோம், போய் உட்காருவோம், இல்லட்டா அவர் இன்னொரு புத்தகம் பண்ணுவார். அப்படி துக்கத்தோடு எதுவும் செய்ய வேண்டாம், துக்கத்தோடு காணிக்க தர வேண்டாம், துக்கத்தோடு ஆராதிக்க வர வேண்டாம், துக்கத்தோடு ஊழியம் செய்ய வேண்டாம். துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இன்றைக்கு கீழ்ப்படுகிற மக்களும் குறைவு, அடங்கி இருக்கிற மக்களும் குறைவு. எனக்கும் வசனம் தெரியும், எனக்கும் வசனம் பண்ண தெரியும், எனக்கும் ஆழம் நடத்த தெரியும், எனக்கும் சரை உருவாக்க தெரியும். எவ்வளவு மதியீனமான வார்த்தை, மதியீனமான சிந்தை. உங்கள் சிந்தை தான் உங்களை செயல்படுத்த வைக்கிறது. வசனம் சொல்லுவது போல கீழ்ப்படிங்க. ஒபே யுவர் பாஸ்டர், ஒபே லீடர்ஷிப். இன்னைக்கு நான் ஒரு இயக்கத்தில் நடத்துகிறேன்.
கீழ்ப்படுகிற மக்களே இல்லை, கீழ்ப்படுகிற ஊழியர்களே இல்லை. அதை நான் தெய்வமா சொல்லுவேன், அவர்களுக்கு உண்மையை சொல்லுவேன். இப்படி பண்ணாத எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய திருச்சபை இடம் என்னுடையது, அது ஸ்தாபனத்தினுடையது, வீடு ஸ்தாபனத்தினுடையது. இன்னொரு பெயர் பலகை போடுகிறார். சொன்னா கேட்டா ஆவியானவர் சொன்னார்ன்றார். ஏழு முட்டாள்தனமான வார்த்தை. கீழ்ப்படுகிற சுபாவங்கள் இல்லை. என்ன பேசினா உன்னை எங்க பார்க்கணும் அங்க பார்த்துக்கிறேன்றார். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நீங்க அது அடக்கம் இல்லையே. அடக்கம் சொல்லாது அமரில் வைக்கும், அடங்காமை ஆறில் வைத்து விடும். இன்னைக்கு அடங்கியிருக்கிற மக்கள் இதனால கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் வசனம், கொஞ்சம் ஆத்துமாக்கள். அன்றைக்கு ரொம்ப தாழ்மை, அன்றைக்கு ரொம்ப எளிமை. அன்றைக்கு அடங்கியிருந்தாங்க. அன்றைக்கு ஐயான்னு சொன்னார், இன்னைக்கு போயான்றார். போடான்னு சொல்ற ஆட்கள் கூட இருக்கிறாங்க இன்னைக்கு. காரணம் என்னவென்றால் பெருமை, வசதி, வாய்ப்பு. அன்றைக்கு ஜனங்கள் இல்லை, அன்றைக்கு பொருளாதாரம் இல்லை, அன்றைக்கு அடிப்படை தேவை இல்லை, இடம் இல்லை. இன்னைக்கு இடம் இருக்கிறது, சபை இருக்கிறது, கட்டிடம் இருக்கிறது, ஓரளவுக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் வளர்ந்து இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அடங்கி இருக்க வேண்டும். புத்தகம் சொல்லுகிறது, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், அதை துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஒரு துக்கத்தோடு சபைக்கு வராதீங்க, துக்கத்தோடு கீழ்ப்படியாதீங்க, துக்கத்தோடு காணிக்கப்படாதீங்க. ரெஸ்பெக்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். உடைய தலைமைக்கு கீழ்ப்படியுங்கள். இவ்வளவு சொல்றோம். வாரத்தில் 7 நாள் 7 சபை, 7 நாள் 7 கூட்டங்கள். சென்னையிலே கூட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை. திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கூட்டங்கள் இல்லாத நாளே இல்லை. அதை விட பெரிய வேடிக்கை என்ற நாட்டில் எங்க பார்த்தால் ஆராதனை பெருவிழா. 7 நாள் 7 பாடகர்கள். அங்கே ஆட்டம் பாட்டம் சொல்லும், வசனமும் கிடையாது. நான் அப்படி அதை யாரும் குற்றம் சொல்லவில்லை. ஆராதனை நல்லது. 7 நாள் ஆராதனை பெருவிழா. அதுலதான் ஏன்னா இவங்களுடைய பாடகர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இவர்கள். நான் கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, மிகுந்த துக்கத்தோடு சொல்லுகிறேன், கவனிங்க. நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கவே இருக்காது. மூன்றாவது குறிப்பு, ரெஸ்பெக்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். 4வது குறிப்பு, அதாவது ஹோலி அண்ட் காட்லி லிவிங். ஒரு விசுவாசம் கடமை என்னவென்றால் பசுத்தமாய் வாழ்வது உங்களுடைய கடமை. என்னுடைய 4வது குறிப்பு சொல்லுகிறேன். 4வது குறிப்பு, அது சொல்லப்பட்ட வார்த்தை, such when they should live life without honor. அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, a life with honor Christ. தேவனை கனம் பண்ணுகிற வாழ்க்கை வாழுங்கள். 3வது குறிப்பிலே சொன்னேன். 3வது குறிப்பு, ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர், சப்போர்ட் யுவர் பாஸ்டர்ஸ். ஒவ்வொருவரை கனம் பண்ணுங்கள், ஒவ்வொருவனுக்கு உதவியாயிருங்கள், பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். 4வது, ஹோலி அண்ட் காட்லி லிவிங். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16 இந்த வார்த்தை சொல்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 ஹோலி அண்ட் காட்லி லிவிங். அந்த வார்த்தை சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். எனவே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டு சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறார். இது விருப்பம் அல்ல, இட்ஸ் ஆப்ஷனல். இது ஒரு பிரமாணம். தேவன் சொல்கிறார், இருங்கள் என்று. 4வது குறிப்பு ஆரம்பத்தில் சொன்னேன், ஹோலி அண்ட் காட்லி லிவிங். விசுவாசி 5வது கடமை என்னவென்றால் சேவிங் வித் ஹியூமிலிட்டி. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது கலாத்தியர் 5:13, சகோதரரே, நீங்கள் சுவாதனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். உண்மைதான். யூ கேனாட். கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். உங்களுடைய கடமை, உங்களுடைய விருப்பம். ஆனால் சுவாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், திரும்ப சொல்லுகிறேன், ஒரு இண்டிபெண்டன்ட். எல்லாரும் கேட்கிறாங்க, இது என்ன சரை என்பது கொத்தடிமையா? இல்லை, அது
சில எழுதுறாங்க, இந்த திருச்சபை வளர்ச்சி வந்தார்கள். இல்லை, திருமணம் சொல்கிறது, உங்கள் சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், உங்கள் சுயாதீனம் இருக்கிறது, நீங்கள் செய்யலாம் செய்யாமல் இருக்க, உங்கள் மாம்சத்திற்கு அதை அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். இங்க நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை சர்விங் வித் ஹியூமிலிட்டி. ஊழியம் பண்ணுங்க தாழ்மையோடு. நான் தான் எல்லாம், என்னை விட்ட ஒரு ஆளே இல்லை என்பவர்களுடைய சர்விங் வித் ஹியூமிலிட்டி. நான் சொல்ல இந்த வார்த்தை கவனியுங்கள். நான் தான் எனக்கே வேலை தரார் இல்லை. வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு நீங்க பண்ணாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சுயாதீனத்தை மாம்சத்திற்கு எதிராக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆறாவது குறிப்பாக சொல்லுகிற வார்த்தை கிவிங் ஃபெய்த்ஃபுல்லி. ஒரு விசுவாசம் கடமை. கொடுக்கணுமா? உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய். கிவிங் ஃபெய்த்ஃபுல்லி. 2 கொரிந்தியர் 9:7 இந்த வார்த்தை விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அந்த மனம் என்ன சொல்ல தெரியுமா? நீ கொடு, இவன் பார்த்துக் கொள்ளுவார், ஐயரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆனா அறிவு சொல்றது எப்படி பார்ப்பாரு? அந்த வார்த்தை சொல்வது விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற பாதி பேர் 90% மக்கள் தசமா கொடுப்பதில்லை. ஏன் கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? அந்த தசமபாகம் வருமானத்துக்கு கேட்டு வருமானம் அல்ல, எது கொடுக்க வேண்டும். இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், அவருடைய தசமபாகத்தை 10ஆக பிரித்து, அந்த ஊழியருக்கு, இந்த ஊழியருக்கு, அந்த ஊழியருக்கு, ஒரு ஊழியருக்கு, போகிற ஊழியருக்கு வந்தார். அவர் தினந்தோறும் அந்த நாட்களில் ஆட்டோல தான் வருவார். ரொம்ப நாளைக்கு முன்னாலே இப்ப மறித்து போனார். ஏதோ சந்தேகம், வெறும் ஆட்டோல வராரு, பக்கமா வீடான ஆட்டோல வருவார். கேட்டா அந்த காணிக்கையின் காசு அது, அதை நான் ஊழியத்துக்காக செலவு பண்றேன், சிலைக்கு வர்றது கூட, அது கூட அந்த சிலைக்கு வர ஆட்டோ காசு கூட தசமபாகம் எடுத்து வைப்பார். ஆட்டோ மணியோட ஃபார்ம் எல்லாருக்கும் ஒரு 20 ரூபாய் எல்லா ஊழியருக்குமே. அது ஏற்படுதா என்று எனக்கு தெரியவில்லை. தசமபாகம் என்பது உங்களுக்கு ஆதாரம் உண்டா இருக்கிற இடத்திலே கவனிகள், உங்கள் பண்டகசாலைக்குள்ளே எங்கே உங்களுக்கு ஆதாரம் உண்டா இருக்கிறதோ அங்கதான் உங்களுக்கு தசமபாகம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமம் தந்தான். அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பம் ரசமும் தந்தான். என்று கவனிக்க வேண்டும். நீங்கள் எங்கே அப்பம் ரசம் எடுக்கிறீங்களோ, எங்கே உங்களுக்கு ஆதாரம் உண்டா இருக்கிறதோ, உலகில் வளர்ந்த இடத்திற்கு அறுப்பு தவறல்ல. அதாவது எங்கே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் பண்டகசாலை எது? ஒரு வேர் ஹவுஸ், ஸ்டோர் ஹவுஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபுட். எங்கே உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க தசமங்களை கொடுங்க. இவரையும் கத்தரை ஏமாற்றுகிற நீங்கள் இன்னைக்கு மனம் விரும்புங்க. வைக்க 3:8 சொல்லுகிறார், இவர் ராபர். தமிழகத்துல நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள், இதனால வஞ்சித்தோம் என்கிறீர்கள். ஆனால் வஞ்சித்து நீங்கள் சந்தோஷம் வாழவே முடியாது. எனவே என்னுடைய 2வது குறிப்பு, அதாவது கிவிங் ஃபெய்த்ஃபுல்லி. 7வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், அவாய்டிங் காசிப் அண்ட் டிவிஷன்ஸ். நீ திருச்சபையிலே ரொம்ப அதிகம் புறமுறுதல், கோல் சொல்லுதல். நீதிமன்ற புஸ்தகம் 16:28 மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறார். அவரை பற்றி இவரிடத்துல, இவரை பற்றி அவரிடத்துல கொஞ்சம் வளர்ந்த ஒரு பொறாமை நாவி. நீங்கள் செய்யாத ஒரு தவறை அவர் மேல் சுமத்துவது, அவர்தான் காரணம். அவர் அதை உடைத்து விட்டார், இதை உடைத்து விட்டார். அதாவது அதுக்கு பல காரணம் இருக்கலாம். தேவனை பயன்படுத்தும் போது நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? சொல்லப்பட்ட மாறுபாடு உள்ளவர் நீங்கள், அவர்கள் எப்பவுமே எது சொன்னாலும் அதற்கு எதிராக பேசுவாங்க. மாறுபாடு உள்ளவர்கள். இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவாய்டிங் காசிப், நீதிமொழிகள் 16:28. அதாவது இது அடுத்தவர்களை காயப்படுத்தும். கான்ஃபிளிக்ட் will make harm. அது சபை உறுப்பினரை அது வேதனைப்படுத்தும். அந்த வார்த்தையை நாம் படிக்கிறேன், கேளுங்கள். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். எல்லாருக்கும் பொறுத்துக் கொள்ளுகிற தன்மை இல்லை. அது ரீட்டாலியேட்டட். மனிதனுக்குள்ளவே அந்த முரண்பாடான ஆள் இருக்கிறது. அது எவ்வளவு
கடுகு சேர்த்தாலும் காரம் போகிறது இல்லையா? நீங்க சொல்லிட்டாரு கோவம். எதுவும் சொல்லுகிறது, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஜனத்தின் அருகே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக லேவியராகமத்துல வேதம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். அவாய்டிங் காசிப். முடிந்த அளவுக்கு அவர் அவரா இருக்கட்டும், நீங்களாயிருங்கள். அவர் வேலை அவர் செய்யட்டும், உங்கள் வேலைகள் நீங்கள் செய்யுங்க. போட்டி வேண்டாம். அவர் செய்வார், நான் செய்ய மாட்டேன். இல்ல, உங்க வேலை செய்யலாம். இல்ல, அவர் அதை மாற்றி செய்கிறார். இதெல்லாம் மாறுபாடான ஒரு வார்த்தை. சொல்கிறேன், அவாய்டிங் காசிப். முடிந்த அளவுக்கு நீங்கள் மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி ரெண்டு பேரும் இல்லாத மிஸ்டர் சியை பற்றி பேசுவது அது மடத்தனமானது, முட்டாள்தனமானது. சொல்லுகிறேன், மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி. அங்கே மிஸ்டர் சி என்று ஒருவர் இல்லை. இல்லாத ஒரு சியை பற்றி பேசுவது அது மதியனமான ஒரு வார்த்தை. முடிந்தால் அதை ஃபாலோ பண்ண அன்பை கேட்கிறேன். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இரண்டு பேர்களே, அந்த நேர்மை உங்களுக்கு எனக்கு வேண்டாம். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அவாய்ட் தட். நாட் ஒன்லி மேக் கான்ஃபிளிக்ட், இட் மேக் ஹார்ம். அவரை காயப்படுத்தும். ஒருவரை காயப்படுத்தி நம்ம என்ன பேச வாழ போறோம்? நாம் காயப்படுத்த அல்ல, காயம் கட்டவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனவே இது மனதில் கொள்ளுங்கள். எட்டாவது குறிப்பு சப்போர்ட்டிங் தி மினிஸ்ட்ரி. எந்த அளவுக்கு ஊழியத்தை கனம் பண்ண முடியுமோ, தாங்க முடியுமோ தாங்குங்க. ஒரு பிரசன்ஸ் அண்ட் ஒரு பிரசன்ட். உடைய வருகையினால், உடைய பணத்தினால், உடைய காணிக்கையினால் எப்படி செய்ய முடியுமோ நான் சொல்லுவேன். சப்போர்ட்டிங் தி மினிஸ்ட்ரி. பிலிப்பியர் 1:27 அந்த வார்த்தை சொல்கிறது, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும். அடுத்த வார்த்தை, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. நினைக்கிறேன், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. இன்றைக்கு ஊழியம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற மக்கள் ஏராளம். அவருக்கு உண்டாக ஒரு சொல்லுவாங்க இல்லையா, உண்டு அப்பதான் வேலை செய்யற மாதிரி நடிப்புகள் வேண்டாம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. அடுத்து, ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. ரெண்டு வார்த்தைகள். நீங்கள் வெல்லுங்கள், அவரோடு கூட போராடுங்க. அவரோட எதிர்மறையா போராடுதில்லை. When you suffer, you suffer. When you struggle, you help them. அவரோடு கூட நல்லவனுக்கு கூட போராடி, எழுத்து போராடி இல்லை. எழுத்து போராடுற மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவரோடு கூட when you suffer, stand with him, support him. அடுத்த வார்த்தை, எதிர்க்கவளால் ஒன்றிலும் அல்லாதிருக்க என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும் போது பல நேரங்களில் ஆங்கில சொல்லப்பட்ட வார்த்தை work together. இடமான நேரங்களில் ஒருவரோடு நில்லுங்கள். நீ சமர்ப்புவார்கள். தீர்த்தியனை விட்டு போய்விட்டான். தேமா இப்பிரபு ஆசீர்வதித்தனை விட்டு போனான். இந்த தீர்த்த வார்த்தை எடுத்துருங்க. தேமா இப்பிரபஞ்ச ஆசீர்வதித்தனை விட்டு போனான். அப்படி நிறைய பேர், சிலர் எல்லாரும் ஓடி போனார்கள். இது சொல்கிறது, நீங்கள் அவரோடு கூட போராடி, அவரோடு கூட நல்ல கவனிக்க வேண்டும். எதிர்மறை டோன்ட் டேக் இட் நெகட்டிவ். விசுவாசத்திற்காக நீங்கள் அவரோடு கூட போராடி. அடுத்த வார்த்தை சொல்வது, எவ்விதத்திலும் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாய் நடந்து. எவ்விதத்திலும் இப்படியெல்லாம் நிற்க முடியுமோ? அன்பான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை. உங்களுக்கு சில வாய்ப்புகள் இருக்குமானால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அந்த ஊழியரை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறோ அத்தனை வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம். வேதம் சொல்கிறது, அவருக்கு பாத்திரையாக நடந்து கொள்ளுங்கள். 9வது குறிப்பு, practicing the forgiveness. 9வது குறிப்பு, கொலோசியர் 3:13 அந்த வார்த்தை சொல்கிறது, அன்பர்களே, forgive one another as Christ forgives. வாசிக்கிறேன், ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்த வார்த்தை, ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். கட்டாயம் எல்லாரும் இல்லாமல் இருப்பதில்லையே. கண்டிப்பாக உறவுகள் என்பது ஒரு
கண்ணாடி பாத்திரம் மாதிரி சிறந்து வலை போல உறவுகள் எங்கே ஆரம்பிக்கு எங்கே முடிக்கிறது தெரியாது. கண்டிப்பா இருக்கும், குறைபாடு இருக்கும். கணவன் மேல், மனைவி மேல், உறவுகள் மேல், மாமியார் மேல், மருமகள் மேல் கண்டிப்பா இருக்கும். மேலும் குறைபாடு இருக்கும். அவர் என்ன எனக்கே பேச என்னையே குத்தி காட்டுறார் இல்லை. அப்படி இருக்குமானால் கிறிஸ்துவனுக்கு மன்னித்தது போல நீங்களும் தயவால் மன்னியுங்கள். கண்டிப்பா உண்டு. There are competitors in the church. ரெண்டு கிறிஸ்தவ விசுவாசிகளை ஒரே வீட்டுல கொடுத்து வைக்க ரொம்ப கஷ்டம். ரெண்டு விசுவாசிகளை ஒரே வீட்டுல குடியிருக்க ரொம்ப கஷ்டம். இவரை பத்தி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார், அவரை பற்றி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். மிக கடினம். சேர்ந்து வாழ்கிற மாமியாரும் மருமகளும் மிக கடினம். 1000 ஒருத்தம் அப்படி இருப்பாங்க. கிறிஸ்து மன்னித்தது போல ஒரு விசுவாச கடமை பிராக்டிசிங் ட்ரை பண்ணி பாருங்களேன். பிராக்டிஸ் இட், முயற்சி பண்ணி பாருங்க. கடைசியாக be a good testimony. நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் 10வது குறிப்பு மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் உங்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். தெரிந்த வசனம் தான். ஒரே ஒரு வார்த்தை, reflect Christ in your daily life. அன்றாட வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரகாசியுங்கள். சாட்சி சொல்வது முக்கியமல்ல, சாட்சியாயிருங்கள். திரும்ப சொல்வேன், உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் பிரசத்தை கேட்டல்ல, நற்கிரியைகளை கண்டு. மூன்றாவது, பரலோகத்திலிருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. நல்லா கவனிக்க வேண்டும். உங்கள் வெளிச்சம், there's a light in your life. உங்கள்கிட்ட வெளிச்சம் இருக்கிறது, உங்கள்கிட்ட ஒரு பிரகாசம் இருக்கிறது. அவங்கள்ட்ட அது இல்லை. வெளிச்சத்தை அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, குட் டெஸ்டிமனி, ஒரு சாட்சி உள்ள ஒரு வல்லமையான ஒருவராய் வாழ முயற்சி பண்ணுங்கள். இந்த 10 குறிப்புகளையும் வேகமாக சொல்லுவேன். நம்பர் 1, be a faithful attendance. சிறைக்கு தவறாமல் உண்மையுள்ள விசுவாசியாருங்கள். நம்பர் 11, unity, அன்பு கூறுங்கள், உடம்பமாயிருங்கள். 3வது குறிப்பு, ரெஸ்பெக்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப், ஊழியனை ஒரு தலைமைத்துவத்தை கனம் பண்ணுங்கள். 4வது, holy and godly living, கிறிஸ்துவ கனம்படுவதற்கான ஒரு பசுத்த வாழ்க்கை, holy and godly living, பசுத்தமான ஒரு வாழ்க்கை. 5வது, serving with humility, ஊழியத்துல serve others in love and humility, தாழ்மையோடு ஊழியம் பண்ணுங்க, பிரிவு வேண்டாம். giving faithfully, சபைக்கு உதாரணமாய் கொடுங்கள். 7வது, avoiding gossip and divisions, இந்த புறம்பொருள் பிரிவினை ஆவிகள் வேண்டாம். 8வது குறிப்பு, supporting the ministry, அதாவது சுவிசேஷ ஊழியத்தை கனம் பண்ணுங்கள். 9வது குறிப்பு, practicing forgiveness, மன்னிப்பதற்கு அதை கற்றுக்கொள்ளுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கடினமான ஒன்றுதான். be a good testimony, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாளும் செய்தி கேட்க அவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு விசுவாசம் 10 கடமைகளை நாங்கள் படித்தோம், கேட்டோம். என் வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ணேன். அதுவே என் வாழ்க்கையில கர்த்தாவே நடைமுறை வாழ்க்கைக்கு அதை நாங்கள் அப்பியாசிக்க இறக்கம் செய்யும். நிச்சயம் தொடர்ந்து கேட்க உதவி செய்யுங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பயனுள்ள வாழ்க்கை, ஊழியனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, கீழ்ப்படுகிற வாழ்க்கை, பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு புத்தி சொல்லுகிற வாழ்க்கை எங்களுக்கு தார். அன்பின் கடமைகளே தாழ்த்துகிறோம். வேறு கிருபைகளை தாங்கி நடத்தட்டும், தன்மைகளால் நிரப்பும். ஆண்டவரே இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும்
0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.